யாமறிந்த குரும நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மத்தியான காயத்ரி டிஜிட்டல் ஸ்டாயிரி தன்னோ நரசிம்ம சூர்யா. இப்ப நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிபராசக்தியின் அங்கமான ஞான சக்தி. இந்த ஆதிபராசக்தியோட ஒரு அங்கம் தான் ஞான சக்தி. ஆதிபராசக்திக்கு மொத்தம் 3 சக்தி உண்டு. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இது மந்திரத்திலேயே வரும், சகஸ்நாமத்திலேயே வரும். இந்த 3 சக்திகளோட அம்சங்கள் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கிறோம். இச்சாசக்தினா பாத்தீங்கன்னா விருப்பம் மற்றும் ஆசை. அதாவது நல்ல விருப்பம் நல்ல ஆசை இருந்தா அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி இச்சாசக்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞான சக்தி, அறிவு மற்றும் தெளிவு. அதே போல பாத்தீங்கன்னா கிரியாசக்தி, செயல் மற்றும் முயற்சி. இந்த ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு அம்சம் உண்டு. இச்சாசக்திக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட விருப்பம் மற்றும் ஆசை, அதாவது நல்ல விருப்பமா இருக்கும், நல்ல ஆசையா இருக்கும், அது நிறைவேறதுக்கான ஒரு இது இச்சாசக்திக்கு வழிபாடு. ஞான சக்தி வழிபாடு அறிவு மற்றும் தெளிவு. நம்மளோட மந்த நிலையை போக்கி நம்மளுக்கு தெளிவும் அறிவும் தரக்கூடியவர் ஞான சக்தி. கிரியாசக்தி செயல் மற்றும் முயற்சி. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடைய கிரியாசக்தியை வழிபடும். இதுல இப்ப நம்ம பார்க்க இருக்க பதிவு பாத்தீங்கன்னா, ஆதிபராசக்தியோட ரகமான ஞான சக்தியின் தன்மைகளை பார்க்க போறோம். ஞான சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையை அறியும் திறன். அவளோட தன்மைகள்ல முதல் திறன் உண்மையை அறியும் திறன்கள், சிந்திக்கும் மற்றும் நினைவாற்றல், நினைவில் கொள்ளும் திறன். நினைவில் கொள்ளும் திறன். எந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் அறிவு இல்லாம நினைவிலே வச்சிருக்கிற ஒரு திறன் ஞான சக்திக்கு உண்டு அவளை வழிபடுறதுனால. அதே போல சரியான வழியை காட்டும் அறிவு. நம்ம ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செய்யும் போது நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல தப்பான பாதையிலும் திரும்பி இருக்கோம். சரி, இதை போனா இதை இது பண்ணிடலான்ட்டு. பட் அந்த இது இல்லாம நம்மளுக்கு சரியான பாதையும் தெளிவான பாதையும் காட்டக்கூடியது ஞான சக்தி வழிபாடு. அதே போல இதனுடைய அடுத்த அம்சமான பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞான சக்தி ஆன்மீகத்துல மிகப்பெரிய பங்கை வகிக்கக்கூடிய ஒரு சக்தி ஞான சக்தி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அறிவு மற்றும் விழிப்புணர்வு வெளிப்படுத்தும் ஆற்றல் ஆகும். வெளிப்படுத்தும் ஆற்றல் ஆகும். அதாவது அறிவு மற்றும் நம்மளோட விழிப்புணர்வு, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங், நம்மளோட கெஸ்ஸிங்க்கு நம்மளுக்கு ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி ஞான சக்திக்கு இருக்கு. அதே போல அறியாமையை நீக்கி ஆன்மாவை இறைவனிடம் நினைக்கும் உன்னதமான சக்தி. நம்மளோட அறியாமை, நம்மளோட அதாவது நம்மளோட சல்லாபங்கள், நம்மளோட பேராசைகள் எல்லாம் நீக்கி அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தி அதை அப்படியே இறைவன் கிட்ட சேர்க்கக்கூடிய இணைக்கும் ஒரு நல்ல ஆற்றலை கொண்டது உன்னதமான சக்தியை கொண்டது இந்த ஞான சக்தி. மனிதனின் அகக்கண்களை திறந்து அவனுக்கு பிரபஞ்சத்தை உணர்த்தும் இந்த ஞான சக்தி. அதாவது மனிதனுக்கு அந்த 6th சென்ஸ் அப்படின்றோம் பாத்தீங்களா, அதுதான் அகக்கண்கள். அதை திறந்து அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தோட இந்த எல்லா விஷயத்தையும் ஞானமா தரக்கூடிய சக்தி இந்த ஞான சக்தி. இதுல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் மற்றும் தத்துவத்தின் விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனின் ஆற்றல். இறைவனின் ஆற்றல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவசக்தியின் வடிவத்தில் சிவனின் அறிவாகவும் பார்வதியின் செயலற்றதாகவும் ஞான சக்தி விலங்கு. அதாவது செயலாற்றல் பார்வைக்கும் சிவனோட அறிவும் சென்றதான் ஞான சக்தி. அதே போல அறியாமை நீக்கும். மனிதனின் பிணைத்தினை, மாயை மற்றும் அறியாமையை, இருளை போக்குவது ஞான சக்தியாகும். நம்ம தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத கற்பனைகளை போக்கக்கூடிய தென்மை ஞான சக்திக்கு உண்டு. இந்த தேவையில்லாத தன்மைகளை போகக்கூடியது ஞான சக்தி. அதே போல உள் விழிப்புணர்வு. ஆன்மா தனக்குள் இருக்கும் பரம்பொருளை உணர்ந்து முக்தி அடைய இந்த சக்தி உதவுகிறது. அதாவது நம்மளுக்குள்ள இருக்க அந்த 6th சென்ஸ் மூலமா நம்மளோட இருக்கிற அந்த சக்தியை பயன்படுத்தி கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய தன்மை உடையது இந்த ஞான சக்தி. அதே போல யோக மார்க்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குண்டலினி யோகத்தில் உச்சந்தலையில் உள்ள சகஸ்ர சக்கரத்தை அடைய துணையாக நிறுத்தும் அருள் ஆற்றல் இது. நம்மளோட உச்சந்தரையில இருக்க சகஸ்ர
சக்கரத்தை அடையக்கூடிய அருளாற்றல் பெறக்கூடியது வந்து இந்த ஞான சக்தி. ஸோ இந்த ஞான சக்தியை வழிபடும் போது இது நடக்கும். அதே போல பிள்ளைகளின் படிப்புக்கு எப்படி வந்து அயக்ரீவர், சரஸ்வதி தேவி, தட்சிணாமூர்த்தியை வழிபடுறோமோ அதே போல இந்த ஞான சக்தியும் வழிபடலாம். இந்த ஞான சக்திக்கு வந்து வேலைக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில்ல. சென்னை பாடியில் கலைவாணர் நகர் அங்க வந்து பாத்தீங்கன்னா பொன்னியம்மன் கோயில் இருக்கு. கிராம தேவதையான பொன்னியம்மன் கோயில், சுயம்பு கோயில். அந்த கோவில்ல வந்து சென்னையிலேயே வந்து அந்த கோயில்ல தான் வந்து 3 சக்தி இருக்கு. ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி. இதுல வந்து ஞானசக்தி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கிழமையில வந்து விசேஷமா காலைல அபிஷேகம் நடக்குது. அந்த கோயில்ல போயிட்டு பிள்ளைகளின் படிப்புக்காக நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். நெய் தீபம் போட்டு சுவாமிக்கு வந்து வெத்தலை பாக்கு பழத்தோட அந்த பசங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பிள்ளைகளின் படிப்பும் பிள்ளைகளின் அறிவாற்றலும் ஞாபகத்திறனும் எல்லாமே வந்து மேலோங்கி வரும். நம்பிக்கையுடன் செய்து கொடுத்து வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவின் சந்திப்பு.